அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் தரை காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதியான அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் நீலகிரி மற்றும் தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை மறுதினம் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வகுடா, குமரல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.